வைத்து பிற்கால பாண்டியர்களை வீழ்த்தினார்கள் என்பது வரலாற்று உண்மை. இதை அடுத்த தலைமுறைகள் உணர வேண்டும். 72 பாளையங்களாக அது உருவாக்கப்படுகிறது. அதுதான் 18 பாளையங்கள் மறவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. என் அன்பிற்குரிய உறவுகள் புரிந்து கொள்ளலாம். சிங்கம்பட்டி, ஊர்காடு, ஊற்றுமலை, நடுவங்குறிச்சி, குறுக்கப்பட்டு, அழகாபுரி, நெற்கட்டாஞ்சேவல், தலைவன்கோட்டை, சேத்தூர், சிவகரி, 7000 பண்ணை, கொல்லங்கொண்டான், மணியாட்சி, கடம்பூர். இதை தவிர்த்து 1601 ராமநாதபுரத்தில் இருந்து பிரிக்கப்பட்டு 1674 புதுக்கோட்டை சமஸ்தானமும் 1702 சிவகங்கை சீமையும் பிரிக்கப்படுகிறது. இதுதான் நாயக்கர் ஆட்சியில் தலைமையில் கொடுக்கப்பட்ட பாளையப்பட்டுகள். இந்த பாளையப்பட்டுகள் தான் இந்த பாண்டியர்களை வீழ்த்துவதற்கான விஸ்வநாத நாயக்கன் காலத்தில் கொடுக்கப்பட்டது. அப்ப இதில் வம்சாவளியினர் கைபீது என்று 4 பாகங்களை கொண்ட நூல் ஒன்று எழுதப்படுகிறது. அதாவது பார்த்துட்டீங்கன்னா இந்த 72 பாளையப்பட்டும் எப்படி வாங்கப்பட்டது, இந்த நிலங்கள் யார் கொடுத்தார்கள், எங்கள் முன்னோர்கள் யார் என்பதே விவரமாக அங்கு பதிவு செய்யப்பட்டது. அப்ப நடுவங்குறிச்சி ஜமீன் என்ன சொல்றாரு, மருதப்பத்தேவரும் குற்றாலத்தேவரும் பழனிமடன் சீமையில் உள்ள கள்ளர்களை ஒடுக்கியதாக, அந்த ஒடுக்கியதன் பரிசாக அங்குள்ள பாண்டியர்கள் அவர்களுக்கு நிலங்கள் கொடுத்ததாக பதிவு செய்யப்படுகிறது. அந்த 9 தலைமுறைகள் அந்த நிலங்களை பயன்படுத்தி வந்தவர்கள் பாளையப்பட்டு காலத்திற்கு பிறகு பாளையமாக மாற்றப்பட்டது. எங்கே ஊர்க்கா சொல்லு. அந்த 9 தலைமுறைகள் அந்த நிலங்களை பயன்படுத்தி வந்தவர்கள் பாளையப்பட்டு காலத்திற்கு பிறகு பாளையமாக மாற்றப்பட்டது. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்வதால் உண்மையாகி விடாது. வரலாற்று போலிகளே மற்றும் புலுகாண்டிகளே, எப்படி தெலுங்கன் கட்டபொம்முதான் முதல் சுதந்திர போராட்ட வீரன் என்று பொய் பிரச்சாரம் செய்து பாண்டிய பட்டம் பெயரில் கொடுத்து பாட புத்தகங்கள் பதிந்து சினிமா படம் எடுத்து பூலித்தேவர் வரலாறை மறைக்க நினைத்தார்களோ, அதே போல தமிழ் முதுகுடி மறவர் கள்ளர்களுக்கு பாளையம் வடுகர்களால் கொடுக்கப்பட்டது என்று புலுகுவதால், பொய் பிரச்சாரம் செய்வதால் மரத்தமிழரின் வீரத்தை, வரலாற்றை மறைத்துவிட முடியாது. ஏதோ அந்நியர்தான் தமிழர்களுக்கு நிலத்தை ஆள பாளையம் கொடுத்தான் என்று ஒரு மண்ணும் தெரியாத பிதற்றல்வாதிகள் பேசுகிறார்கள். உங்கள் புலுகின்படி பாண்டியர்களை தமிழ் போர்க்குடிகள், மறவர், கள்ளர், அந்நியரோடு கைகோர்த்து வீழ்த்தினார்கள் என்றால் படித்த தமிழ் சமூகங்களுக்கு பல கேள்விகள் எழுகின்றன. தமிழ் குடிகள் ஏன் தமிழ் மன்னனான பாண்டியனை வீழ்த்த நினைக்க வேண்டும்? தமிழ் குடிகளுக்கும் பாண்டியனுக்கும் முன்பே பகை இருந்ததா? அல்லது பாண்டியன் அவ்வளவு கெட்டவனா? தமிழ் குடிகள் அவனை எதிர்க்க அல்லது ஆட்சி புரிய அருகதையற்றவனா பாண்டிய மன்னன்? அல்லது பாண்டிய மன்னனை தமிழ் குடிகள் ஏற்கவில்லையா? அப்படி தமிழ் குடிகள் ஏற்கவில்லை என்றால் அவன் எப்படி தமிழருக்கு மன்னன் ஆவான்? உங்கள் புலுகின்படி அப்படியே பாண்டியனை வீழ்த்த நினைத்தால் தமிழ் போர்க்குடிகள், மறவர், கள்ளர் நேருக்கு நேராக போர் செய்து என்றோ பாண்டியனை வீழ்த்தி இருப்பார்களே. ஏன் நேரத்தை விரயம் செய்ய வேண்டும்? இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்? வெற்றிவேல் வீரவேல் என்று என்றோ பாண்டியனை வீழ்த்தி இருப்பார்களே. சரி, கள்ளர், மறவர்கள் பாண்டியனுக்கு எதிராக இருந்தார்கள் என்றே உங்கள் புலுகை வைத்துக் கொள்வோம். அப்படி என்றால் பாண்டியனின் சிற்றரசு மன்னர்களும் மற்றும் போர்ப்படைகளில் யார் இருந்தார்கள்? எந்த தமிழ் குடிமக்கள் இருந்தார்கள்? ஒருவேளை உங்கள் புலுகின்படி பல்லர்களோ? அப்படியே உங்கள் புலுகை வைத்துக் கொள்வோம். பல்லர்கள் ஆண்ட ஒரு பாண்டிய சிற்றரசை கூறுங்கள் புலுகாண்டிகளே. ஒருவேளை பாண்டிய நிலத்தில் நிலமில்லையோ என்னவோ குறுநிலத்தை ஆள ஒருவேளை அதையும் சதி செய்து அழித்து விட்டார்களோ? ஆனால் 12ஆம் நூற்றாண்டு மற்றும் 13ஆம் நூற்றாண்டு மறவர் சிற்றரசுகளின் ஆவணங்கள் மற்றும் வரலாற்று சுவடுகள் இருக்கிறதே, அது எப்படி? ஒருவேளை நீங்கள் கூறும் புலியின்படி பாண்டியன் சிற்றரசுகளே இல்லாமல், அதன் படைபலமும் இல்லாமல் தனக்குத்தானே மன்னன் என்று சொல்லி மக்களை ஆட்சி புரிந்தானா? எந்த மக்களை ஆட்சி புரிந்தான்?
15ஆம் நூற்றாண்டில் தானே கயத்தாறு போர் நடக்கிறது. அதன் வரலாற்று ஆவணங்கள் தமிழக அரசிடம் இருக்கிறதே, ஏன் வெளிநாடுகளிலும் இருக்கிறதே, அதையாவது படித்துள்ளீர்களா? படித்திருந்தால் தெரியும். கயத்தாறு பகுதியை ஆண்டவனும் போர் செய்து மாண்டவனும் தென்னவன் தமிழ் மறவன் என்று வீரநடுகள் முதற்கொண்டு இருக்கிறது. உங்கள் புலியின்படி தமிழ் போர்க்குடிகள் அந்நியரோடு கைகோர்த்தார்கள், பாண்டியனை வீழ்த்தினார்கள் என்றால் வடுக படையெடுப்புக்கு முன்பு அவர்கள் யார் தலைமையின் கீழ் இருந்து செயல்பட்டார்கள், போர் புரிந்தார்கள்? சொல்லுங்கள் புலுகாண்டிகளே. உங்கள் புலியின்படி ஏன் நாயக்கர் வந்த பிறகு கைகோர்த்து பாண்டியனை வீழ்த்த வேண்டும்? வீழ்த்த வேண்டிய அவசியம் என்ன? வேறெதற்கு? நிலங்களுக்காகத்தான் என்று நீங்கள் புலுகினால் எங்கள் கேள்வி என்னவென்றால், வடுக படையெடுப்புக்கு முன்பு தமிழ் போர்க்குடிகள் மறவர் கள்ளர்கள் குறுநிலங்களை ஆளவில்லையா? புலுகினாலும் ஒரு நியாயம் வேண்டாமா? சரி, உங்கள் புலுகு கதையை வைத்தே பார்ப்போமே. ஒரு சிலருக்கு குறுநிலங்கள் கிடைப்பதால் ஆதாயம் கிடைப்பதால் அனைத்து மறவர் கள்ளர்களையும் மூளைச்சலவை செய்து மன்னனுக்கு எதிராக திருப்பிவிட்டார்களோ? தமிழ் மன்னனை எதிர்த்து தமிழ் குடிகள் எப்படி சண்டை செய்வார்கள்? அதனால் தமிழ் போர்க்குடிகளுக்கு ஆதாயம் என்ன? ஒரு சிலருக்கு ஆதாயம் கிடைப்பதால் ஆழ நிலம் கிடைப்பதால் அனைத்து மறவர் கள்ளர்களும் மன்னனை எதிர்க்கிறார்கள் என்றால் அந்த சிலர் யார்? மன்னனை விட பெரும் மக்கள் செல்வாக்கு பலமும் உடையவர்களா? அவர்களுக்கு ஆதரவாக செல்ல இதற்கு தமிழ் குடிகள் பாண்டியனோடு கைகோர்த்து வடுகனை விரட்டி அடித்திருக்கலாமே. பதில் தாருங்கள் புலுகாண்டிகளே. இந்த பதிவில் நடுவக்குறிச்சி சிற்றரசு பற்றி பேசும்போது ஆரம்பத்தில் பாளையம் நாயக்கரால் மறவர் கள்ளர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று புலுகிவிட்டு பிறகு வரலாற்று குறிப்புகள் படித்து சொல்லும்போது 9 தலைமுறைகளாக நிலங்களை ஆண்டு வந்தனர், பின்னர் நாயக்கர் படையெடுப்பில் பாளையப்பட்டு முறை வந்து பாளையமாக்கப்பட்டது என்றுள்ளது என்கிறீர்கள். அதை படித்த பிறகும் பாளையம் கொடுக்கப்பட்டது என்று பொய் பிரச்சாரம் செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் புலுகாண்டிகள் தானே? உண்மையை எவ்வளவு மறைத்தாலும் வெளியே வந்துவிடும் புலுகாண்டிகளே. பாளையம் கொடுக்கப்பட்டது என்ற பொய்யை மறுபடியும் சொல்லி மக்கள் மனதில் பதிய வைக்க உங்களை போன்ற புலுகாண்டிகள் பலர் முயற்சி செய்கின்றனர். பாளையப்பட்டு முறை பிற்காலத்தில் வந்தது. அதற்கு முன்பே பல நூற்றாண்டுகளாக அது தமிழ் பாண்டிய சிற்றரசுகள், ஒவ்வொரு சிற்றரசுகளுக்கும் 1000 ஆண்டுகள் வரலாறு உள்ளது. பாளையப்பட்டு முறை வருவதற்கு முன்பு சிற்றரசு நாடுகளின் பெயரும் வேறு, தலைநகரமாக கொண்டு ஆண்ட நிலத்தின் பெயரும் வேறு. பாளையப்பட்டுக்கு பிறகுதான் அது நெற்கட்டாஞ்செவல். அதற்கு முன்பு 13ஆம் நூற்றாண்டில் அந்த நிலத்தின் பெயர் பூலி நாடு. ஆவுடையாபுரம்தான் அந்த தலைநகரம். 10வது தலைமுறைதான் மாவீரன் மன்னன் பூலித்தேவன். இப்படி ஒரு இளவும் தெரியாமல் புலுகி தள்ளுவது உங்களின் இயல்பு. வரலாற்று புலுகாண்டிகளின் கதை கேட்டு சீமான் பேசுவது சீமானின் அறியாமை. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த கூட்டத்திடம் சீமான் அவர்கள். மற்ற தமிழ் குடிகளுக்கும் இது தெரியும். சரி, உங்கள் புலுகின்படி நாயக்கர்கள் உங்களை ஒடுக்கினார்கள், மறவர்கள் கள்ளர்களோடு கைகோர்த்து இருக்கட்டும். ஆனால் அதன் பிறகு படையெடுத்த போர்த்துகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்களை ஏன் நீங்கள் எதிர்த்து சண்டை போடவில்லை? கிளர்ச்சி எழுந்து எழவில்லை? நீங்கள்தான் பாண்டிய மரபு ஆயிற்றே. இருக்கும் இடத்தில் கிளர்ந்து எழுந்திருக்கலாமே. தனிப்படையை திரட்டி இருக்கலாமே. வெறும் வாளும் வேலும் போதுமே. பதில் சொல்லுங்கள் புலுகாண்டிகளே. நாயக்கரோடு கைகோர்த்த தமிழ் போர்க்குடிகள் ஏன் போர்த்துகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்களிடம் கைகோர்க்கவில்லை? அழகாக கைகோர்த்து இந்திய நிலப்பரப்பையே ஆண்டிருக்கலாமே. ஆதாயம் ஏன் தேடாமல் மாறாக எதிர்த்து போர் செய்து மாண்டார்கள்? இதற்கு பதில் சொல்லுங்கள் புலுகாண்டிகளே. சரி, பாண்டிய நிலத்தில் வாழும் ஒரு தமிழ் சமூகத்துக்கு கூடவா நீங்கள் பாண்டியர்கள் என்று தெரியாமல் உங்களை ஒடுக்கினார்கள்? தென்பாண்டி நாட்டில் தமிழ் சமூகங்கள், பல்லர்கள் உட்பட தென்னவன் மறவனை மட்டுமே பாண்டியன், பாண்டியமார், தலைவனார் என்று இன்று வரை பல நூற்றாண்டுகளாக கூறும் வழக்கம், சொல்லாடல் இருந்து வருகிறது. இதற்கு என்ன புலுகினி கதை வைத்துள்ளீர்கள் புலுகாண்டிகளே? இந்த பதிவில் ஒன்றை கூற விரும்புகிறோம். மறவர் கள்ளர்களில் பல பிரிவுகள் உள்ளது. பிரிவுகளுக்குள் பெண்ணெடுக்கவும் கொடுக்கவும் மாட்டார்கள். எங்களுக்குள்ளேயே பல போர் மூண்டுள்ளது. அதற்கும் ஆவணங்கள் உள்ளது. சேதுபதி சீமை மறவர்கள் வரலாறு வேறு, பாண்டியர்களான தென்பாண்டி கொண்டையன் கோட்டை மறவர்கள் வரலாறு வேறு, பிற தென்பாண்டி மறவர்கள் வரலாறு வேறு. தனித்து வரலாறு கொண்டவர்கள் நாங்கள். ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் ஒவ்வொரு குணங்கள் உண்டு, வரலாறும் உண்டு. அதே போலத்தான் கள்ளர்களும். தனித்த வரலாறும் ஒற்றுமையாக சேர்ந்து இயங்கும் எங்கள் வரலாறை கோழி மண்ணை கிளறுவது போல கிண்டி குழப்பாதீர்கள் புலுகாண்டிகளே.
போர்க்குடிகள் பிற குடிகளை தலைவனாக ஏற்க மாட்டார்கள். இது போர்க்குடி மரபு. மன்னனின் பலமே படைபலம்தான். அப்படியானால் மன்னன் யாராக இருக்க முடியும் என்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறோம். தமிழ் போர்க்குடிகள் கள்ளர், மறவர், அகமுடையார் இனத்தவரையே தலைவராக ஏற்போம். இன்றைக்கு நிலைமை மாறிவிட்டது. என்றைக்கு இதை எங்கள் இனம் உணர்கிறதோ, வரலாறை ஞாபகம் செய்கிறதோ, அன்று நாங்கள் மீண்டு ஆளுவோம். அடுத்து வரும் நாட்களில் மள்ளர் வார்த்தையை பற்றிய குழப்பத்திற்கு சங்க இலக்கியத்தின் மூலம் தெளிவுபடுத்த உள்ளோம். கயத்தாறு போர் பற்றிய வரலாறுகளை ஆவணங்களோடு பதிவு செய்துள்ளோம். கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது, பார்க்கவும். நன்றி, வணக்கம்.